இலங்கை கிரிக்கெட்டுக்கு நடந்த சோகமான செய்தியிலிருந்து நாங்க கொஞ்சம் மீண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அதாவது தெரிவுக்குழு அல்லது நிர்வாக சபை மாறியது. சம்மி சில்வா தலைமையில நிர்வாக சபை வீட்டுக்கு சென்றது. புதிய இடைக்கால நிர்வாக சபை வந்தது. கிரிக்கெட் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். ஒரே நாளில் நாங்கள் வானத்தை தொட்டு விடுவோம் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப மேற்கிந்திய தீவுகளுக்கு போயிருக்கின்ற இலங்கை அணியை பார்த்தா இதை விட நீ பேசாம அந்த குடான்ல இருந்திருக்கலாமோ பருத்தி முட்டை கூட எனக்கு விளங்க இல்லை இது என்னன்னு. சரி, ஓகே, பரவாயில்ல. வந்தோனி எங்களுக்கு புதிய வீரர்களை தெரிவு செய்ய முடியாது, புதிய வீரர்களை தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லலாம். ஆனா அது ஓகே தான். ஆனா அப்படி இருந்தா எப்படி வெளில போறாங்க? இப்ப மேற்கிந்திய தீவுகள் அணி ஏற்கனவே ஒரு 2-3 மாசத்துக்கு முதல்ல இருந்தே பெரிய ஃபார்ம்ல இருக்காங்க. அட்டி வெளுக்க போறாங்க. அதுல மாற்றமே வேர்ல்டு தான் போனாங்க. நாங்க எதிர்பார்க்காத அணிக்கெல்லாம் அடிச்சாங்க. வேர்ல்டு கப்ல வந்து அவ்வளவு ஓட்ட அணிக்கே டார்கெட் கொடுத்தாங்க. இலங்கை அணியை பார்க்கும்போது சம்பல் ஆயிரும். அதுல மாற்றம் இல்லை. இது இல்ல எனக்கு பதில் வருது. நான் டைட்டில் வைப்பேன், சம்பளாக போகும் இலங்கை அணி என்று வைக்காலும் வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த அளவு தெரியல எனக்கு. இது பெரிய பிரச்சனை தானே. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, நேற்று முன்தினம் இந்த அணி அறிவிக்கப்பட்டு சென்றதும் பிரமோதிய விக்ரமசிங்க இப்பொழுது பெரிய பிரச்சனை ஒன்றை கிளப்பி விட்டார். அவருதான் உள்ள இருக்காரு. பிரமோதிய விக்ரமசிங்கவின் தலைமையிலான தெரிவுக்குழு தானே நீக்கினாங்க. நீக்கி புதிய இடைக்கால நிர்வாக சபை ஒன்று இப்ப ஒரு வாரத்துக்குள்ள அறிவிக்கப்பட்டதும் இந்த தெரிவுக்குழுவினுடைய தலைவர் வந்து சொன்னார். புதிய தெரிவுக்குழுவிட தலைவர் சொல்லி இருந்தார். ஒரு ஊடகத்தின் மூலமாக தகவல் வெளியாகியது. தெரிவு செய்யப்பட்ட அணியை நாங்கள் தெரிவு செய்யவில்லை. இந்த அணியை முன்னாள் தெரிவுக்குழு, அதாவது பிரமோதிய விக்ரமசிங்கவின் தலைமையிலான தெரிவுக்குழு தான் தெரிவு செய்து அனுப்பி இருக்கின்றது. இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டார். அதை கேட்டதும் இப்ப பிரமோதிய விக்ரமசிங்க இருக்கின்றார். நாங்கள் தெரிவு செய்த அணியில் ஒவ்வொரு ஃபார்மட் டெஸ்ட், ஒன் டே, T20க்கும் 15 வீரர்களை தான் தெரிவு செய்தோம். இப்ப இருக்கிற அணியில 17 வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதைத்தான் அவர் கேட்டிருக்க. புதிதாக எப்படி முளைத்தார்கள் தெரியவில்லை. அதாவது அவர் சொல்கின்றார், நாங்கள் தெரிவு செய்த அணி இது அல்ல. சரி, அவர் சொல்றது இன்னொரு பாயிண்ட் சொல்லி இருக்கின்றார். குஷல் மெண்டிஸை தலைவராக தெரிவு செய்திருந்தோம். துனித் வெள்ளாளகையை தான் ODI மற்றும் T20க்கு வைஸ் கேப்டனாக நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்பொழுது அவர் அப்படி இருக்கவில்லை, உபதலைவராக இல்லை. அப்ப அதை யார் மாற்றியது என்பது ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கு. அப்ப யார் இப்ப உபதலைவர்? உபதலைவர் கமிந்து மெண்டிஸ். ஆல் 3 ஃபார்மேட் கமிந்து மெண்டிஸ் ஏற்கனவே வீரராக இருந்தவர். அவர் 3 ஃபார்மேட்லயும் விளையாடுறதுனால அவருக்கு T20 3 ஃபார்மேட்டுக்குமே கேப்டன்ஷிப்பை கொடுத்திருக்காங்க. அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், இப்ப தெரிவுக்குழு வந்ததும் இந்த புதிய இடைக்கால நிர்வாக சபை மற்றும் தெரிவுக்குழுக்களுக்குள்ளால் வீரர்களுடைய இந்த முகாமையாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற மேனேஜர்ஸ் இன்புட் காரணமாக, அவர்களுடைய அழுத்தங்கள் காரணமாக, செல்வாக்கு காரணமாக சில வீரர்கள் உள்ளே நுழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுதான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்ல உள்ள பெரிய பிரச்சனையே தான். சரி, இப்ப இதுல இன்னும் தீர்க்கல. இப்பதான் எடுத்திருக்காங்க. கிரிக்கெட்டுக்கு பொறுப்பா 3 பேரை வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. சித்தார்த் ரெட்மினு, ரோஷான் மகானம், குமார் சங்கக்கார மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்குது. நாங்கள் நல்லா கொண்டு போறோம், மாற்றத்தை கொண்டு வர போறோம்னு சொன்னாங்க. வந்த வரத்திலேயே 6 மாசத்துக்கும் குறைவாக உருவாக்கப்பட்டிருந்த தெரிவுக்குழுவை வெளியால போட்டாங்க. சரி, நான் எதிர்பார்த்திருந்தேன், ரைட், முன்னுக்கு ஒரு டீமை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த செலக்ஷன்லயும் இது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, அல்லது இது சரியில்லையோ, அல்லது இதோட அவர்கள் போதும், நாங்கள் புதியவர்களை இனி டேக் ஓவர் பண்ணுவோம்னு யோசிக்கிறாங்களோன்னு யோசிச்சேன். ஆனா இப்ப பிரமோதிய விக்ரமசிங்க நேரடியாகவே வந்து இந்த தகவல்களை ஊடகங்கள் மூலமாக வெளிப்படுத்தி விட்டார். அப்ப இப்ப திருப்பி நாங்கள் மாற்ற போகின்றோம், சீர் செய்ய போகின்றோம், முன்னுக்கு கொண்டு வர போகின்றோம் என்று வந்தவர்களுடைய கதையும் அதேதானா? அதுதான், வேற ஒன்றும் இல்ல. அதுதான் அதுல ஒரு மாற்றமே கிடையாது. பெரிய பரபரப்பா இருந்துச்சு. எல்லாமே சரியாயிட்டு போல. அடுத்த இந்த நாளைக்கு வேர்ல்ட் கப் வச்சா நாங்க தான் முதல்ல ஒரு ஞாபகம் இருக்கா, ஒரு ஃபிட்னஸ் விஷயம், ஃபிட்னஸ் டெஸ்ட், பல முக்கியமான வீரர்கள் நுவான் துஷர கேஸுக்கு எல்லாம் போயிருந்தேன். ஃபிட்னஸ் ஃபெயில்னு சொல்லி அவர் டீம்ல இருக்கிற T20 இருக்காரு. அப்ப ஃபிட்னஸ்ல பாஸ் ஆயிட்டாரோ இப்ப ஒரு மாசத்துக்கு. வெனதுகசரங்க ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கே போக இல்லைன்னு சொன்னாங்க. IPL விளையாட போகவே இல்லை, விளையாட முடியாதுன்னு சொன்னாங்க. திரும்ப அவர் இருக்காரு T20லயும் ஒன் டேலயும் ஃபுல் டைம் பிளேயரா வந்துட்டாரு. நான் முதல்ல சொல்றேன் தானே, இப்ப நான் நீங்க சொன்ன 2 வீரர்கள் இருக்காங்க. நீங்க எந்த வருஷத்துல டெஸ்ட் பண்ணாலும் ஃபிட்னஸ்ல அவங்க சரியாக மாட்டாங்க. ஆனா கிரிக்கெட் டீம்ல இருப்பாங்க. இன்னும் கன பேர் இருக்காங்க, தேசிய அணியில இருக்காங்க. இதுதான் நம்ம நாட்டினுடைய அணியினுடைய நிலைமை. இது எந்த தெரிவுக்குழு வந்தா என்ன, யார் வந்தான்னு, அமெரிக்காவில இருந்து ஒரு தெரிவுக்குழு கொண்டு வந்து வச்சாலும் கூட இதுதான் நிலைமை. இல்ல இதே மாதிரி நீண்ட நாட்களாக இந்த பேசப்படுகின்ற விஷயம் தான் இந்த முகாமையாளர்கள் என்ற விஷயம்.
இவர்களுடைய இன்புட்ஸ் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. துனித் வெள்ளாளகேயின் அப்பா இருந்த காலத்தில் துனித் வெள்ளாளகே அவ்வளவாக இந்த முகாமையாளர்களோடு நெருங்க விடவில்லை. அதன் காரணமாக தான் அவருக்கு உரிய வாய்ப்புகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றது என்கின்ற பேச்சு இருந்தது. அதே போன்று இந்த இவர்கள் எல்லோரும் எங்கோ ஒரு இடத்தில் சுத்தி பார்த்தால் இந்த பயிற்றுவிப்பாளர்கள், அதே மாதிரி தெரிவுக்குழு சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லாரோடும் தொடர்பு எல்லாரும் தொடர்பு தான். இப்ப மேனேஜர்ஸ் இருக்கிறவங்க சில வேளை இப்ப அண்மையில இருந்துட்டு எல்லாம் போனாங்க தானே, அவங்களுக்கு மேனேஜர்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்க தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதால இந்த விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கின்ற காரணத்தினால நாங்கள் தெரிவுக்குழுவை மாற்றினால் என்ன, நிர்வாக சபையை மாற்றினால் என்ன, இங்கே மாற்றங்கள் வராது. A to Z என்று சொல்லப்படுகின்ற ஆதி முதல் அந்தம் வரையில் முற்று முழுதாக மாற்றிவிட்டு புதிய சிஸ்டம் கொண்டு வர வேண்டும். அது நடக்காத காரியம். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த காலத்திலும் அது நடக்காது. இப்படியே அழிஞ்சுதான் போகுது. அதுல மாற்றமே இல்லை. அதுதான் முற்று முழுதாக. அதாவது சொல்றது கேன்சர் மாதிரி கிருமி தொற்று அப்படியே உடம்பு முழுதும் பரவி இருக்கிறது, காப்பாற்றவே முடியாது. ஒரு 10 வருஷமா நடந்து கொண்டு வர ஒரு விஷயத்துல ஒரு 2-3 மாசத்துல நடத்த முடியும்ன்றது எல்லாம் நடக்காத காரியம். இப்ப புதிதாக வந்திருக்கின்ற இடைக்கால நிர்வாக சபை இந்த தேர்தல் முறைமையும் இந்த தேர்தல் முறை மூலமாக இவ்வாறு உள்ளே வருகின்றார்கள் என்பதை தடுப்பதற்காகவும் சில மாஃபியாக்களிடமிருந்து டாப் மேனேஜ்மெண்ட் மாஃபியாக்களை காப்பாற்றுகின்ற வேலை திட்டம் தான் நடைபெறுகின்றது. நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வருகின்றேன், டாப் மேனேஜ்மெண்டில் மாத்திரம் இல்லை பிரச்சனை, கீழ் மட்டத்தில் டாப் மேனேஜ்மெண்டை தாண்டிய பிரச்சனைகள் உள்ளே இருக்கின்றன, கீழே இருக்கு. அதனால இந்த மேற்கத்திய தீவுகளுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த இலங்கை அணி என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. சரி, பரவாயில்ல, போங்க, ஏதோ மேட்ச் ஒரே ஒரு சேஞ்ச். குஷல் மெண்டிஸ் ஏற்கனவே இவர் ஃபெயிலியர் தலைவரா இருந்தவர், மீண்டும் ஒரு தடவை T20க்கும் ODIக்கும் கேப்டன் ஆக்கியிருக்காங்க. ஆனா ஏற்கனவே கேப்டன் இருந்த 2 பேரும் அந்த டீம்ல இருக்காங்க. தசுன் சானுக்கு T20 கேப்டன், சரிதா சிலங்க ODIக்கு கேப்டன், தனஞ்சரி சிலா டெஸ்ட்ல கேப்டனாவே தான் இருந்து கொண்டிருக்கிறார், அவர் கேப்டனாவே இருக்கிறார். சரி, ஓகே, இதான் புதிய நிர்வாக சபையுடைய தெரியும். போட்டிகள் ஆரம்பிக்கின்ற வேளையில நாங்கள் இன்னும் நிறைய பேசுவோம். நீங்க சொல்லுங்க, போயிருக்க அணி எந்த மாதிரி இருக்க போது? மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு இடுகு கொடுக்கக்கூடிய அணிதானா இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகளுக்கு போயிருக்கு. அங்க போறாங்க. நம்ம நாட்டுனா பரவாயில்ல, பிரேமதாசா இல்லாட்டி கண்டி, பல்லேகலை, தம்புல்ல, காலி, ஏதாவது உருட்டி விடலான்னு சொல்லுங்களேன். மழைகளாவது வந்து நம்மளை காப்பாற்றும். அங்க முடியாது. மேற்கிந்திய தீவுகளிலே அவ்வளவு பெரிய ஒரு உச்சத்துல இருக்கிற அணி கிடையாது. அவர்கள்ட்டே நாங்க வாங்கி கட்டி கொண்டு வரலாம். கண்டிப்பா அவங்க இப்ப பெரிய முன்னேற்றம். ஓகே, இந்த விஷயம் இலங்கை அணியினுடைய பரிதாப நிலையா இருக்கு. நாங்க பாப்போம், போட்டி தொடங்கட்டும். IPL நாளைக்கு முக்கியமான போட்டி ஒன்று இருக்கு, முடியட்டும். IPL ஃபைனல் எல்லாம் முடிஞ்சதோட பரபரப்பா இலங்கை தொடங்கும், இந்தியா தொடங்குகின்றது. அவை பற்றியும் பேசுவோம்.